அமெரிக்கப்படியான பெரியவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் நம்மை போல கல்வியிலே சிறந்தவர்கள் நன்னூல் கற்றவர்கள் பாடம் தெரிந்தவர்கள் பக்தியிலே சிறந்தவர்கள் திருவிழா செஞ்சிருக்காங்கன்னா இவ்வளவு பெருமை கறிக்கோளம் கவுசி பெருமை அது இருந்தா தாண்டா நாடு ஜனமே வருது அது இல்லைன்னா வராது அது ஒன்று கொடுக்கணும் அது கொடுத்து அது சாப்பாடு போட்டாதான் ஜனமே இங்கே மட்டும் கிடையாது எந்த இடத்துலயும் அதுதான் நடக்கிறது சத்தாலையும் அது கொடுக்கணும் உழைச்சாலையும் கொடுக்கணும் பண்டிகை செஞ்சாலையும் கொடுக்கணும் கல்யாணம் ஆனாலையும் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அது இருந்தால்தான் கூட்டம் எல்லாத்துக்கும் அது கொடுக்கணும் பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துட்டு போறாங்க மட்டையை படுத்துக்குவாங்க சரி ஐயா அது இல்லடா அது விடாது சரிங்க அப்படி இருக்கிற போது இந்த பெருத்த கூட்டி இருக்கும்படி யாரு இந்த சபை நிர்வாகம் வருகிற போது பார்த்த உடனே சபரிடம் வருகிற போது தான் யாரு அப்பா அம்மா யாரு எந்த பரம்பரையிலே பிறந்தவன் எங்க குலம் என்ன குலம் அது சொல்ல வேண்டும் நானே சொல்லி வாருங்கள் ஐயா பலபடி தம்பி நாடி தாயாராக இருக்கும்படியான குந்தமாதேவிக்கும் யாருடைய அமசத்தால் பிறந்தவன் தெரியுமா? யமதர்ம மகாராஜனுடைய அமசத்தால் பிறந்தபடியால் எனக்கு தர்மராஜன் என்று ஒரு பெயர். சரி, ஆனா இன்னொரு பெயர் உண்டு. என்ன பெயர்? தந்தையாராக பாண்டு மகாராஜராகப்பட்டவன் அபதந்த மகாமுனிவர் சாபத்தை பெற்று நாட்டிலே இருக்கிற போது என்ன தெரியுமா, புண்ணிய லோகத்துக்கு போகலாம் என்று போகிற போது அந்த புண்ணிய லோகத்துக்கு சென்ற உடனே பிள்ளை இல்லாதவனுக்கு புண்ணிய லோகத்தில் இடம் கிடையாது. பிள்ளை இல்லாதவனுக்கு புண்ணிய லோகத்தில் எப்பவுமே இங்க பாருங்க, ஒரு மனிதனாக பிறந்தால் திருமணம் செய்து கொண்டால் பிள்ளைகள் இருக்க வேண்டும். பிள்ளை இல்லாவிட்டால்
புண்ணிய லோகத்துல கிடையாது, சொர்க்கமே கிடைக்காது. சொர்க்கமே கிடைக்காது. சொர்க்கம்னா இந்த ஆத்மா சாந்தி அறியாது. அதனால என் தந்தையாராக முனிவரோட சேர்ந்து தெய்வலோகத்துக்கு போகிற போது பிள்ளை இல்லாதவனுக்கு தெய்வலோகத்தில் இடம் கிடையாது என்று பிடர் பிடித்த தள்ளிய உடனே ஓடி வந்து என் தாயார் குந்தமாதிய இடத்திலே அளந்தார். அம்மா குந்தி, பிள்ளை இல்லாதவனுக்கு புண்ணிய லோகத்தில் இடம் கிடையாதாம், அதனால பிடித்து தள்ளிவிட்டார்கள் சொன்னவுடனே அப்போது யமதர்ம மகாராஜனை நினைத்து தூர்வாச மந்திரித்தாலே யமதர்மனை நினைத்து யமதர்ம மகாராஜனுடைய அருளாலே நான் பிறந்தேன். எங்க அப்பாவுக்கு பெருத்த ஒரு ஆசை என்ன தெரியுமா? நம்மளுக்கு ஆண் குழந்தை இல்லாமல் இருந்தது, குழந்தை பிறந்து விட்டது என்று உதிரத்தோடு வாரி எடுத்து விட்டார். பிறந்தவுடனே உதிரத்தோடு வாரி எடுத்தார். உதிரத்தோடு வாரி எடுத்ததுனால எனக்கு ஒரு பேர், முதல் பேர் என்ன தெரியுமா? உதிஷ்டன் என்று ஒரு பெயர். என்ன பேர்? உதிஷ்டர். உதிஷ்டர், ஆமா, அதுதான் முதல் பேர் தர்மராஜாவுக்கு, உதிஷ்டர். அப்படி உதிஷ்டர் என்று பெயர் வைத்த உடனே யமதர்மன் அருளால பிறந்ததுனால தர்மராஜன் என்று, தர்மன் என்று ஒரு பெயர். ஓ, தர்மன் என்றா? ஆமா. இப்படி தர்மராஜ் சொல்லி விட்டேனே. தர்மராஜன் இருந்த போதிலும் யாருடைய அருளாலே? யமதர்மன் அருளாலே. தூர்வாசர் மந்திரத்தால பிறந்த மன்னன். தூர்வாசருடைய மந்திரம், மந்திரத்தில் ஆமா. அப்பா அம்மா சேர்ந்து பிறக்க கிடையாது. நானும் ஒரு சாமியார் கிட்ட போய் வரேன். என்னது? எங்க வீட்டுக்காரி பிள்ளை ரொம்ப நாள் இருக்குது பேலன்ஸ். சாமியாரு தட்டி கொடுப்பாரு. ஆமா ஆமா. கொஞ்சம் அப்படி இருக்கிற போது நான் பிறக்கிற போது எங்க பிறந்தவன் தெரியுமா? கானகத்திலே பிறந்தவர். எப்படி ஐயா நீ ஒரு அரசர் மாதிரி இருக்கீங்க? எப்படி கானகத்தில்? கானகத்தில். என் கானகத்திலே பிறந்தேன். குடிமக்கள் குறையை தீர்ப்பதற்காக என் தந்தையார் பாட்டு மகாராஜனும் தாயார் குந்தமாதி எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி குந்தி மாந்திராய் என்று 2 மனைவிகள். மனைவிகளை அழைத்துக் கொண்டு கானகத்துக்கு வேட்டைக்கு சென்று வேட்டை ஆடுகிற போது என் சிறிய தாயாராக வந்திராதேவி அம்மையார், மன்னா வேட்டை ஆடிவிட்டு வருகிற போது ஒரு மான்குட்டி ஒன்று பிடித்துக் கொண்டு வாருங்கள் அப்படி என்று சொன்னவுடனே அப்படி ஆகட்டும் என்று மானம் பிடிக்கலாம் என்று ஓடுகிற போது அபதந்த மகாமணிவரும் சிறுங்கி பத்தினி அம்மனும் பகல் காலத்திலே ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேரப்படாது என்று மான் உருவத்தை மாற்றி ஆண்மானாகவும் அவதந்த மகாமுனிவரும் பெண்மானாக சிறுங்கி பத்தினி அம்மனும் உருவத்தை மாற்றி புணர்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். பகல் காலத்தில் சேரக்கூடாதா? சூரியன் வெப்பம் பட்டால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அங்க பார், அதெல்லாம் பாவண்டா. சாமி ராத்திரிக்கெல்லாம் எங்க ஆட்டாடுற பகல் போய் சேர்ந்தாதானே எங்க வீட்டுக்காரர் டெலிவரிக்கு பண்ண முடியும். சேருதாண்டா முறை என்னன்னு காட்டுல சேர முடியுமா? காட்டுல இப்ப மறுவாக்குறது ஒன்றும் சேர முடியாது. அருவுக்கு வேலை கூடுறா. சரி சார். அப்படி பகல் காலத்தில் சேரப்படாது என்று சூரியன் வெப்பம் படப்படாது என்று அப்போது மானூர்வத்தை சேர்ந்து மானூர்வத்தோடு புண்ணியம் செய்து கொண்டிருக்க போது மானை துரத்தி கொண்டு எங்க அப்பா ஓடுகிறார். மானை பிடிக்கலாம் என்று ஓடுகிற போது அது எப்படி ஓடுகிறார்? மானோட தான் ஓடு என் தந்தையார் பின்னோட
என் தந்தையார் பின் ஓடிய உடனே என் தந்தையார் கையில வில்லு இருந்தது, அம்பு இருந்தது. வில்லை எடுத்து கோபம் வந்த உடனே வில்லை எடுத்து நாணத்தை பூட்டி பானத்தை விடுத்தார். அந்த பானம் ஆகப்பட்டது பாண்டு மகாராஜன் பானம். அபதந்த மகாமுனிவர் மார்பிலியப்பட்டு விட்டது. பாண்டு மகாராஜன் பானம் பட்டு உலகத்தில் உயிரோடு வாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது. எந்த மிருகமா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி. என்ன அவர் சந்திரகுல பரம்பரையிலே பிறந்தவர், சேனாதிபதி பட்டம் பெற்றவர். அப்போது அந்த உயிர் போகும் தரவாயில் என்ன செய்து விட்டார் தெரியுமா? அந்த பானத்தை இழுத்து படித்து பார்க்கிற போது சந்திரகுல பரம்பரையிலே சேர்ந்தவன் வேந்தன் பாண்டு மகாராஜன் என்று எழுதியிருந்ததாம். அப்ப சொல்லிவிட்டார் அபதந்த மகாராஜன், பாண்டு எந்த வேதத்திலே எழுதியிருக்கிறது? புணர்ச்சி செய்யும் போது பார்ப்பது, கண்ணால் பார்ப்பது பாவம். ரொம்ப பாவம். இந்த பேரு போங்க பாரு, ஒரு 11 பொம்பளாங்க போயிருக்காங்க. கண்ணில் பார்ப்பதும் பாவம். அது சேருவங்களுக்கு பாவம் கிடையாது. வாயில பேசுறாங்க பாரு, அவங்களுக்கு அதை விட பாவம். கண்ணில் பார்ப்பதும் பாவம், வாயில் சொல்வதும் பாவம். அதை பார்க்கவும் கூடாது, வாயில சொல்லவும் கூடாது. சேர்றவங்களுக்கு பாவம் கிடையாது, பேசுறவங்களுக்கு தான் அந்த பாவம் சேரும். எப்படி அந்த தொழில் கத்துக்கிறது? பட்டியின் உள் போயிடும். அப்போது இந்த பாவத்தை என்ன செய்து விட்டார்? பாவத்தை பறித்து பார்த்த உடனே எந்த வேதத்திலே எழுதியிருக்கிறது? உனக்கு மனைவி இருந்து மனைவியோடு நீ சேர்ந்ததே யாரோ உன் சிரம் 16 சுக்கிலாக விட பிடி சாபம். எங்க அப்பாவுக்கு சாபம் கொடுத்து விட்டார் அபதந்த மகாமுனிவர். இந்த சாபத்தை பெற்று அப்போது பெற்று உடனே பிள்ளை இல்லாத பாவத்திற்காக யமதர்மன் அருளால் நான் பிறந்தேன். நாங்க பிறந்து எத்தனை வருஷம் இருந்தேன் கானகத்தில்? 16 வயசு வரைக்கும் காட்டிலே இருந்தோம். ஏன் தெரியுமா? எங்க அப்பா இல்லை, எங்க அப்பா இருந்திருந்தால் நாட்டுக்கு அழைத்து கொண்டு போயிருப்பார். தந்தை இல்லாத பிள்ளைகள். அப்போது என் தாயார் ஆகப்பட்டவள் மாந்திரா தேவிடத்திலே சேர்ந்தார் எங்க அப்பா. மாந்திராவும் உடன் கட்டி அறிவிட்டாள். எங்க அப்பாவோடு அந்த அம்மாவும் மாண்டு விட்டது. நாங்கள் 5 பிள்ளைகள். என் தாயார் குந்தமாதேவி 6 பேரு 16 வயது வரையிலும் கானகத்திலே இருந்தோம். அதற்கு பின்னாடி எங்க சித்தப்பா விதரப்பெருமான் அழைத்துக் கொண்டு சென்று காட்டுக்கு அழைத்துக் கொண்டு சென்று அப்போது காட்டுக்கு அழைத்துக் கொண்டு சென்று அப்போது என்ன செய்து விட்டார் தெரியுமா? எங்களுக்கு நாடு கொடுக்க ஏற்பாடு செய்தார். நாடு கொடுக்கிற போது நாடு கொடுக்க மறுத்துவிட்ட துரியோதனன் தந்தை இல்லாத பிள்ளைகள் முடியாது அப்படி என்று 7 வருட கன்னிகா யாத்திரை ஓட்டினான். யாத்திரை முடித்து அங்கிருந்து இடும்பாவனத்துக்கு வந்தோம். எங்க தெரியுமா? அரக்க மாளிகை கட்டி அரக்க மாளிகையில கொல்லை செய்தான். அரக்க மாளிகையில் தப்பித்து இடும்பாவனத்துக்கு சென்று இடும்பாசூரனை அடித்து எங்க தம்பி பீமனாகப்பட்டவன் இடும்பிய மனம்தான். அங்கிருந்து 300 மங்கலம் சென்றோம். 300 மங்கலத்திலே பக்காசூரனை அடித்தோம். அங்க பாஞ்சால நாட்டுக்கு சென்று என் தம்பி அர்ஜுனன் பாஞ்சாலியை மனம் முடித்தார். அங்கிருந்து நாட்டுக்கு வந்தோம். நாட்டிலே செம்மையோடு ஆண்டு கொண்டிருக்கிற போது துரியோதன் போராமை கொண்டு துரியோதன் போராம எப்படி தெரியுமா? தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? ஈச்சங்காடு சுண்ணாம்பு கல்லு மேடு.
பாங்கான இடமெல்லாம் துரியோதனுக்கு எங்களுக்கு தந்தை இல்லாத பிள்ளைகள் என்று தெரிந்து அந்த மாதிரி கல்லு முள்ளெல்லாம் கொடுத்துட்டாரு. அது தேவேந்திரன் அருளாலே அது தேவேந்திரன் அந்த என்ன செய்து விட்டான் தெரியுமா? தில்லி அஷ்டாபுரத்தை விட சமமான நாடு செய்து விட்டான். செய்கிற போது அதுக்கு பேரு இந்திர பகவானால் செய்ததுனால இந்திர பிரசங்கம் என்று பேர் வைத்து விட்டான். என்ன பேரு? இந்திர பிரசங்கம் என்று பேர் வைத்து நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தோம். போராமை கொண்ட துரியோதன் ஜெகனி மாமன் வார்த்தையை கேட்டு எங்களை விருந்துக்கென்று அழைத்து விகிடங்கள் நினைத்து சூதாட்டமாடலாம் என்று கேட்டார். மாமா, குறவர் மறவர் கல்லர் இப்பேற்பட்டவர்கள் தான் சூதாட்டம் ஆடுவது நமக்கு நீதி தெரியாது, வேண்டாம் என்றேன். வேண்டாம் என்று சொன்னாலும் மறுத்து விட்டான். மறுத்து என்ன செய்து விட்டான் தெரியுமா? ஆடு என்றான். கர்ணன் ஒரு பரவான் போடுகிறான். அதே தர்மம் வந்தால் சூதுக்குவா, இல்லாவிட்டால் வாதுக்குவா. ஆடுனா சூதாடு, இல்லன்னா சண்டை போடுறா. ஆமா, சண்டை போடணும். அடிக்கிறது மட்டும் இல்லடா, வந்ததே தப்பு. ஆமா, ஆனா இங்க வந்து ஒரு ஆள் அடிச்சுட்டு போன என்ன சொல்லுவாங்க? சண்டை போடுவதும் தவறு. அப்படி என்று சண்டை செய்வதை விட சூதாடுவதே நல்லது என்று சூதாடினேன். முதல் என்னென்ன வைத்தாடினேன்? முத்தாவரண மாலை எங்களுக்கு பங்கு கொடுத்தது. 1 கோடி வளமதிக்கும்படியான முத்தாவரண மாலையை கொடுத்தாரு. இங்கே பெரியவர்கள் பார்த்து தர்மராஜனுக்கு முத்தாவரண மாலை, துரியோதனுக்கு வாக்குவல்லியம் 100 கோடி விலமதிக்கும்படியான. அப்போது அப்படி வைத்து ஆடுகிற போது முதல் முத்தாவரண மாலையை தோத்து விட்டேன். அப்போ கேள்வி பாருங்க, ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஜெகனி கேட்கிறான், ஆடிய முறைப்படி பொட்டிக்காரா, ஆடிய முறைப்படி சூதாட்டம் ஆடினாயே, மறுபடி யாருக்கு சொந்தம்? எங்க தோத்தவன் வெற்றி யாரானோ அவனுக்கு தான் சொந்தம். வெற்றி யாருக்கோ அவங்களுக்கு தான். அப்படி அப்படி என்று சொன்ன உடனே அப்படி ஆகட்டும் என்று 2வது வைத்த ஆடு சொன்னான். என்ன தெரியுமா? நாடு நகரத்தை வைத்தாடு. உங்களது 7 நகர் துரியோதன் 7 நகர், உங்களது 5 நகர் நாடு வைத்தாடு என்றான். நாட்டை வைத்து ஆடினேன், நாடும் தோத்து விட்டேன். நாடு தோக்கிற போது என்ன சொல்லுகிறான்? அடே தர்மம், ஆடிய முறைப்படி யாருக்கு சொந்தம்? இது யாருக்கு? யாரு கெளித்தார்களோ அவருக்கே சொந்தம். யாரு கெளித்தார்கள் அவருக்கு சொந்தம் சொன்னேன். அப்போது 2வது அப்படி என்ன செய்து விட்டான் தெரியுமா? 2வது 3வது ஆட்டம் ஆடு சொன்னான். வைத்தாடினேன். தம்பி மாறிலந்தே என் கூட பிறந்த தம்பிமார்களையும் வைத்து சூதாட்டத்தை தோத்து விட்டேன்.
தம்பி அவர்கள் ஓடி வந்த அண்ணா, என்ன காரியம் செய்து விட்டாய் அண்ணா? நாங்க வேண்டாம் என்று தடுத்தோமே அண்ணா, வந்து சூதாட்டத்திலே எங்களை அடிமை ஆக்கி விட்டாய் அண்ணா, துரியோதனுக்கு அடிமை ஆகி விட்டோமே நாங்கள் என்று. அப்போது எல்லாம் முடிந்து விட்டது, இதற்கு மேல் ஆட்ட வேண்டாம் என்று நான் போகிற போது ஜெகனி கூடுறான். டேய் தர்மா வாங்க, இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிறது மாமா. பொருள் எல்லாம் தோத்து விட்டேன், என்ன ஆட்டம் இருக்கு மாமா? தம்பிமார்களே கூட பிறந்த தம்பிமார சூதாட்டத்தில் வைத்து தோத்து விட்ட என்ன இருக்குன்னு கேட்கிற போது, தர்மா இந்த மண்ணையும் வைக்கலாம், பொண்ணு தங்க கழுத்தில் போடுறோம் பாரு, பொண்ணையும் வைக்கலாம், பொருளையும் வைக்கலாம், எதுவுமே இல்லாவிட்டால் பெண்ணையும் வைத்து ஆடலாம். பெண்ணை வைத்தாட வேண்டுமா மாமா? அவள் அக்னியிலே பிறந்தவள் மாமா. டேய் தர்மா, நீ 5 பேருக்கு ஒரு மனைவி வைத்து ஆடுவதற்கு வேதனைப்படுகிறாய். துரியோதன் 100 மனைவி வைத்து ஆடுகிறான். 100 மனைவி ஒரு பணமாக வைக்க வேண்டும். உன் மனைவி ஒரு பணமாக வைத்து ஆடுடா. பாஞ்சாலி வைத்து ஆடினால் உனக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைத்தால் உடனே நாடு முழுவதும். அப்படி என்று சொன்னான். அந்த பாஞ்சாலியை வைத்து ஆடலாம் என்று பார்க்கிற போது பாஞ்சாலி முகத்தை பார்த்தால் கண்ணீர் ஜார ஜாராக விடுகிறது. மன்னா, நான் அக்னியிலே பிறந்தவள் பண்ணா, என்ன சூதாட்டத்தில் வைக்க போகிறாய் சுவாமி. இந்த சூதாட்டத்திலே வைத்து ஆடுகிறது யாரால்? இந்த போராமை குணப்படுத்தப்பட்ட துரியோதனன் ஏதாவது வஞ்சனை செய்வான். வேண்டாம் 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 என்று காலை பிடித்து கஞ்சி அழுகிறார். இந்த பக்கம் பீஷ்மாசிரியர் சொல்லுகிறார், தர்மா பாஞ்சாலி வைத்து ஆடாதப்பா அப்படி என்று சொல்லுகிற போது ஜெகனி மாமன் என்று விடவில்லை. ஜெகனி மாமன் விடாமல் என்ன செய்து விட்டான் தெரியுமா? நான் பதவியில் பத்தனியே கொண்டு போய் பாஞ்சாலி வைத்தாடினேன். அந்த சூதாட்டத்திலே ஜெகனி மாமன் ஏதோ சூது மார்க்கமாக செய்து பாஞ்சாலியும் அடிமையாக்கி விட்டான். பாஞ்சாலி அடிமை ஆய்த்த உடனே நாங்கள் 5 பேர்களும் வாரமாக அப்படி நிற்கிறோம். கை கட்டி ஒத்த காலிலே நின்று கொண்டு தலை உகந்து நிற்கிறோம். தம்பியாக துச்சாதனை விழுந்தார். சபை துச்சாதனா பாஞ்சாலி காந்தாரியம்மன் அரண்மனையில் இருக்கிறாள். கூந்தல் அப்படி நிறுத்திக் கொண்டு வராங்க. மூர்க்க குணம் படித்தவன் துச்சோதனன். கூந்தலை பிடித்து தர 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 என்று இழுத்துக் கொண்டு வந்து பால் சபையிலே கொண்டு வந்து எங்கள் பாதத்திலே கொண்டு வந்து அடித்தான். திடீர் என்று கீழே விழுந்தால், மன்னா பேசுங்கள் மன்னா. உங்களுக்கு ஐவருக்குரிய பாஞ்சாலி வந்திருக்கிறது, பேசுங்கள் மன்னா. இந்த மூர்க்க குணம் படித்தவன் துச்சோதனத்தை கொண்டு வருகிறான், கூந்தலை பிடித்து கொண்டு வருகிறான் சுவாமி. அங்க என்ன கட்டளை விட்டு இருக்கான் தெரியுமா? என்ன கட்டளை? டேய் தர்மா, யாருமே பேசக்கூடாது. வாய் திறந்து பேசக்கூடாது. வாய் இருந்து ஊமை போல இருக்க வேண்டும். அப்படி என்று நாங்கள் ஊமை போல கை கட்டி அப்படியே தலை ஊந்து நின்று கொண்டிருந்தோம். நின்று கொண்டிருக்கிற போது பாஞ்சாலி கட்டி இருக்க முடியாத ஆடையை பிடித்து தெளித்தான், துயில் உரித்தான், அவமானம் செய்தான். அப்போது பெரியவர்கள் பார்த்தார்கள், அடே தர்மா 12 ஆட்டு மாடு இருக்கிறாய், 12 வடமாசம் பாஞ்சாலி வைத்தாடிய காரணத்தினால் 1 வருடம் அஞ்ஞாதிவாசம் கழிக்க வேண்டும். அதனால 13 கழித்து வந்தால் உங்களுக்கு நாடு அப்படி என்ற பாராபத்திரம் எழுதி விட்டார்கள். அதே சரி என்று பெரியோர்கள் வார்த்தையே சரி என்று சிறுத்தினதில் ஏற்றிக்கொண்டு காட்டுக்கு வந்து விட்டோம். இன்றோடு 9 முடிய போகிறது. 9 வனம் முடிய போகிறது. விடிந்தால் 10வது வனம். எத்தனை? 10வது வனம். 10வது வனம் போக